விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திருப்பத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அதனை பார்க்கலாம். சந்தனம் மட்டுமா இங்க வணக்கம். வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணியும் மணமணக்கும் மாவட்டம் தான் திருப்பத்தூர். நேத்து ராணிப்பேட்டை பரப்புரையை முடிச்சுட்டு அப்படியே ஆற்காடு போய் மக்கன் பேடா சாப்பிட்டேன். நீங்களாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆற்காடு பிரியாணியையும் டேஸ்ட் பண்ண வருவேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஆம்பூர் இருக்கு, உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆற்காடு ஆம்பூர் எப்படி ரெண்டுமே பிரியாணி என்றாலே ஸ்பெஷலோ, அதே போல ரெண்டு மாவட்டத்திலுமே நம்முடைய வெற்றியும் ஸ்பெஷலா இருக்கணும். திராவிட மாடல் 2.0 அமைய இங்க உள்ள தொகுதிகளில் திருப்பத்தூர் முழு வெற்றியை தரணும். தமிழ்நாடு ரெடி, திருப்பத்தூரும் ரெடியா? நன்றி. ஏலகிரி பின்னணியிலிருந்து கேட்கிறேன், ஏலகிரி பின்னணியிலிருந்து கேட்கிறேன், 7வது முறையா திமுக ஆட்சிக்கு திருப்பத்தூர் ரெடியா? நன்றி. அதுக்காக இப்போ நான் உங்க அனுமதியோட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தலாமா? நெக்னாமலை பகுதியில் 30 கோடியில சாலை பணிகள் நடக்குது. இந்த அளவுக்கும் இதுக்கு மேலையும் திருப்பத்தூருக்காக செய்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன செய்யுது? நான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் கார்ல போயிட்டு இருக்கிறேன். ஆனா நம்ம திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போகணும்னா ரயில்ல தான் வரேன். அந்த அளவுக்கு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மோசமா இருக்கு. இதை சுட்டிக்காட்டி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதின் கட்கரிக்கு கடிதம் கூட எழுதியிருந்தேன். பல முறை நம்முடைய அமைச்சர் வேலு அவர்கள் நேராக போய் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னா அது அலட்சியம், அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்ல தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவுல தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்ற பிரதமர் அவர்கள் திமுக மிக மோசமான நிர்வாகம் செய்வதாக நேற்று சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காரு, செய்தி போட்டிருக்காரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. சில நாள் முன்னாடி தான் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதே மாதிரி பேசினதுக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள், டேட்டா, ஆய்வறிக்கைகள், தரவரிசை பட்டியலை வச்சு நான் பதிலடி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, எத்தனை பிரிவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசட்டும். குறைந்தபட்சம் பட்ஜெட்டுக்கு முன்ன ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை அதையாவது எடுத்து புரட்டி பாருங்க பிரதமர் அவர்களே. பிரதமர் அவர்களே, உங்க அறிக்கையும் பார்க்காம ஐநா போன்ற உலக அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய விருதுகளையும் பார்க்காம சும்மா தேர்தலுக்காக
ஒரு மாநிலத்துக்கு எதிராக எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. பாஜகவை சேர்ந்த மோடி அப்படி பேசினா நாங்க கண்டுக்க மாட்டோம். ஆனா நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசக்கூடாது. அது நீங்க வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. இந்தியாவிலேயே அதிக அளவிலான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இது மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு. அதுக்கு எடுத்துக்காட்டாக வேற எங்கேயும் நான் அலைய வேண்டியதில்லை. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே நான் கண்கூடாக பார்த்தேன். பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய் உரிமை தொகை அட்வான்ஸா போட்டோம் இல்லையா? வந்துருச்சு உங்களுக்கெல்லாம். அடுத்த நாள் ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் போற வழியில் தாமலேரி முத்தூர் என்ற ஊர்ல மேகலா என்கிற ஒரு சகோதரியின் வீட்டிற்கு திடீர் சந்திப்பா நான் போனேன். யாருக்கும் தெரியாது, கூட இருக்க அதிகாரியும் தெரியாது. திடீர்னு சொன்ன டக்குன்னு வீட்டுக்குள்ள போனேன். என்னம்மா அரசின் திட்டங்கள் எல்லாம் கிடைக்குதா? நேற்று 5000 வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மாசம் 1000 வருது, நேற்று 5000 வந்துருச்சு. எங்க பசங்களுடைய படிப்பு செலவுக்கு இது உதவியா இருக்கு. என் பையன் காலேஜில் படிக்கிறான், தமிழ் புதல் திட்டத்தில் அவரும் மாசம் 1000 ரூபாய் வாங்குறான். இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டாங்க. நான் முதல்ல பயிற்சியும் கிடைக்குது. நானும் மகளும் விடியல் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் போறோம் என்று இந்த வடார்காடு மண்ணுக்கே உரிய வட்டார வழக்கில் ரொம்ப அழகா சொன்னாங்க, இயல்பா சொன்னாங்க. வீடியோ கூட இருக்கு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உரிமை தொகை, லேப்டாப், கட்டணமில்லா திறன் பயிற்சி, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக போய் சேர்ந்திருக்கு. குறுக்க எந்த இடைத்தரகரும் கிடையாது. ஊழல் முறைகேடுன்னு கூட எதிர்க்கட்சிகள் யாரும் பேச முடியாது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி எல்லாமே கிளீனா நீட்டா அரசோட அக்கௌண்ட்ல இருந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது. இன்னைக்கு காலையில் நான் எப்பவும் காலையில் வாக்கிங் போகிறது உண்டு. தேர்தலுக்காக போகிறதில்ல. சென்னையில் இருந்தால் எங்கே வெளியூர் நிகழ்ச்சிக்கு போனால் 1 மணி நேரமாவது வாக்கிங் போயிட்டு தான் வருவேன். அதனால தான் இப்படி இருக்கேன். அந்த அந்த நிலையில் நான் இன்னைக்கு காலையில் கேவி குப்பத்தில் வாக்கிங் போனேன். அந்த கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு பெற்ற ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க டிவியில் வந்துச்சு. அது நிகழ்ச்சியில் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படி களத்தில் நின்று தினமும் மக்களை சந்திக்கிற அனுபவத்தோடு சொல்றேன். இந்த தேர்தலையே மக்கள் எப்படி அணுகிறாங்க தெரியுமா? திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கான நன்றி அறிவிப்பு விழாகத்தான் 2020 தேர்தலில் மக்கள் பார்க்கிறாங்க. உண்மை. அவங்களுடைய மகிழ்ச்சிய, நன்றிய வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23 பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலையோட இந்த நேரத்தில் நாம் இதை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முழு காரணம் அரசினுடைய சாதனை திட்டங்கள். இந்த ஆட்சியில மக்களை தேடி போகுது. இதுக்கு முன்ன எந்த காலத்திலேயாவது இவ்வளவு திட்டங்களை மக்களை தேடி போறதை பார்த்திருக்கீங்களா? எதிர்க்கட்சி அதிமுகவே அவங்க தேர்தல் அறிக்கையில முழுக்க முழுக்க நாம இப்ப என்ன செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் அதைத்தான் பேர் மாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த டூப்ளிகேட் பொருள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பாட்டா ஷூன்னு இருந்தா அதுல ஒரு எழுத்தை மாத்தி டாடா ஷூன்னு போட்டு வித்துருவாங்க.
அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய எதிரிகளை நம்மை தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில இருக்காங்க. நான் அதனால தான் முழு நம்பிக்கையோடு சொல்றேன் 200 வெல்வோம், அதையும் தாண்டுவோம். இப்ப பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. இல்லத்தரசி கூப்பன்ல ஸ்டாலின் அண்ணன் 8000 கொடுக்குறாரு. இப்போ ஒரு பாட்டே இருக்கு, எம்ஜிஆர் தான் பாடுவார், படகோட்டி படத்தில் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஸ்டாலின் அண்ணா யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார் என என்னுடைய சகோதரிகள் எல்லாமே இப்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை 1000 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகையும் இன்னும் டபுள் மடங்கு 2 மடங்கு உயரப்போகுது. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 10,000 புதிய பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு போற பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இப்ப 8ஆம் வகுப்பு போற விரிவுபடுத்தப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக ஆக்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி மாணவர் அத்தனை பேருக்கும் லேப்டாப் வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் மூலமா, அதன் சம்பந்தமா இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர போறோம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நகரங்கள்ல பெண்களுக்கு வேலைக்கு செல்ல எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். மகளிர் சுய குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்றுத்தரப்படும். பிசினஸ் மேன் மாதிரி பிசினஸ் உமன்களை உருவாக்க போறோம். சுய உதவிக்குழு பெண்கள் தொழில் தொடங்க எந்த செக்யூரிட்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். பிசி, எம்பிசி, சீர்மரபினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கும் தொழில் தொடங்க கடன் பெறக்கூடிய உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கின இந்த வடக்கு மண்டலத்தில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிஞ்சு பொது சேவை மையங்கள் அமைக்கப்படும். இது போக வட மாவட்டங்களுக்காக ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் இருக்கு. அதுல மின்னணு மற்றும் வாகன உதிரி வாகன தயாரிப்பு, தோல் அல்லாத காலணி உற்பத்தி, காய்கறி, கனிவகைகள் மற்றும் உணவு பதப்படுத்த தொழிலுக்கான உட்கட்டமைப்பு, இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி, ஐடி பூங்காக்கள் மற்றும் முழுமையான குடிநீர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறி வட மாவட்டங்கள் வளம் பெற திருப்பத்தூர் மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கணும். மே 4 ரிசல்ட்ல, தேர்தல் முடிவில் திருப்பத்தூரின் 4 தொகுதிகளையும் நம்ம கூட்டணி வெற்றி என செய்தி எனக்கு வரணும். சொன்னதை செய்யும் கலைஞரின் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா?
தமிழ்நாடா டெல்லியா? இது ஜனநாயக போர்ல நம்முடைய தமிழ்நாடு அணிதான் வெல்லும். ஏதோ நான் முதலமைச்சராகவோ 30 பேர் அமைச்சராகவோ நம்ம கூட்டணியில 200 பேர் எம்எல்ஏ ஆகவோ ஆக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன், அது வேறு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். 7வது முறையும் நாம தான், இனி எப்பவுமே நாம தான் என் நிலை உருவாக்கணும். அதுக்கு திருப்பத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.